கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஸ்போர்ட்ஸ் சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு, அதுக்காக வந்தோம், கீழே அமர்ந்திருந்தோம். மிக அழகான முறையில் ஒரு வரவேற்பு நடந்த மாதிரி அந்த மூவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களெல்லாம் ஆடும்போது என்ன ஓட்டம் என்பது சலங்கை ஒளி காலத்துக்கு போயிடுச்சு. சார் ஆடின அந்த நடனம் அது கண்ணுக்கு வந்துட்டு போச்சு. எதை சொல்கிறது, டேப்லோங்கிற பேரில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட்டை அப்பிட்டு அவங்களாம் நிற்கும் பொழுது, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பையன் உட்கார போகிறாரு, அதனால் உட்கார முடியல. அடுத்த நிமிஷம் கமல் சார் சொல்கிறார், அந்த பெயிண்ட் போட்டுங்க, அதை உட்கார முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை தெரிஞ்சவர் அவர். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் ஒரு நுணுக்கமாக பார்க்க, நம்ம பார்க்குற பார்வையில் ஓடிடுறோம் வேகமாக. கமல் சார்னு பார்த்து நம்ம மறந்துடும், மெய் மறந்து இல்லாமன்னா இன்னொருத்தரோட கஷ்டம் என்னங்கிறது அந்த நேரத்தில் டக்குன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் அவரை பார்க்கும்போது அவ்வளோ வியந்து தான் நான் போனேன். நான் டேப்லோவில் எதை சொல்கிறது, மேலே நின்று அவங்க செய்யும்போது ஜல்லிக்கட்டு சார்ந்து ஒரு டேப்லோ காட்டும்போது விரும்பாண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதாங்க. சிலம்பத்தோடு அந்த பசங்க நிற்கும்போது தேவர் மகன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. முழுமையாக அந்த பெயிண்டோடு நிற்கும்போது ஒரு கைதின் டையில் கடைசி இந்த பெயிண்ட் அடிச்சு இது சரியாக உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அது வந்துட்டு போகுது. ஸோ எதை விடவும் எதை தொடர்றது கூட தெரியாத அளவிற்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல, நான் தயவு செஞ்சு அவர் வெறும் நடிகனாக அதோட மட்டும் அவர் சுருக்கிடாதீங்க. ஏன்னா சமுதாயம் சார்ந்து அவர் செய்கிற பணி யாருக்கும் தெரியாமல் அவர் செய்கின்ற பணி. ஒரு அமைச்சராக நான் சந்திக்கும் போது அவர் வியந்து பார்க்க ஒன்றே ஒன்று தான், பிள்ளைங்களை படிக்க வச்சுருங்க எப்படியாச்சும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லாமல் அதை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் பார்க்கும்பொழுது தான் நம்முடைய துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, மத யானை சார்ந்த ஒரு நிகழ்ச்சின்னா எப்படியாச்சும் ஒரு கூட்டு பேச வச்சிருந்துப்பா என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு அவேர்னஸ் தேவை. எதுவுமே தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்களே, ஆனால் அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வருகிறதே தவிர அவங்களை வெறுத்து ஒதுக்க முடியல. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தெரியாதரமா புரியாதரமா பேசுனா அவனை காதை திருவிட இப்படி பண்ணணுன்றாங்க நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் அவங்களை நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நமக்கான மிகப்பெரிய சக்தி அந்த இளைய சக்தி தான். அந்த சக்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அது எதாவது செய்ய முடியும். அது வெறும் கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் சொல்கிறதால மட்டும் அது முடிஞ்சிருமா? அவங்கள ஸ்போர்ட்ஸில் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டும். அந்த பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடும் போது சத்தம் போட்டு அழுது கத்தி, தோற்று போனால் சோகமாயி, ஜெயிச்சா வெற்றியாகி கத்தி, ஸோ தன்னுடைய உணர்வுகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிளே கிரவுண்டும் ஸ்போர்ட்ஸுமாகத்தான் அது இருக்குது. அதை நம்ம சாதாரண விளையாட்டு தானே நம்ம எடுத்துக்கவே முடியாது. அது ஒரு கெரியராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால அது சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் பாராட்டிட வேண்டும் என்று நம்முடைய ட்ரிபிள்எம் சொன்னும் பொழுது, நம்முடைய பிரசன்ன பாலாஜி சொன்னும் பொழுது கண்டிப்பாக இது எங்களுடைய கடமையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் கமல் சார் இங்கே பல்வேறு பணிகள் இருக்குதுன்னு சொன்னாலும் இவருடைய அழைப்பை ஏற்று இளைய சமுதாயத்தோட எதிர்காலத்தை மனத்தில் வச்சு அங்கேயும் நமக்காக வந்துட்டு போகக்கூடியவராக இன்னைக்கு அவரை நம்ம பார்க்கிறோம். பிசிக்ஸ் என்று வரும்போது நம்ம கமல் சாரையே நம்ம எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து அவருடைய பல்வேறு படங்கள் சார்ந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி தன்னோட உடம்பை ஏற்றுறது, அடுத்த விஷயம் எப்படி நினச்சி பாருங்க. ஹேராமுக்கு அப்புறமேட்டு பஞ்சதந்திரம் வந்துச்சு. ஹேராம் அவருடைய பாடி பிசிக் எப்படி இருந்துச்சு, அடுத்த விஷயம் அந்த கோட் சூட்டில் நின்று அப்படி ஸ்லிம்மாக வந்து நிற்கக்கூடிய அந்த பஞ்சதந்திரம் அவருடைய பிசிக் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடம்பு சார்ந்து வருமா. 33 வயசுல 70 வயசு வேறு நாயக்கராக நடிக்கிறார், 70 வயசுல மீண்டும் ஒரு விக்ரமாக நடிக்கிறார் அப்படின்னா ஸோ அந்த பாடி கைண்ட் ஆஃப் சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது மிக மிக அவசியம். நடக்கிறதுக்கே காசு கேட்குறவங்க எப்படி நலம் பெறுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான மூலம் நம்மளுடைய உடல் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்மளுடைய உடம்பை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று முதல் நம்ம ஆசைப்படணும். நம்மளை ஆசைப்படாமல் வெறும் கமல் சார் மட்டும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு நான் கமல் சாரை நீங்கள் ஆயிட முடியாது. அவர் அவர் உழைக்கிற உழைப்பை தயவு செஞ்சு நம்ம பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. சமுதாயம் சார்ந்து அவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஒழிக்க ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு பல விஷயங்களில் பேசுகிறாரு. பல விஷயங்களை பற்றி அவர் மற்றவங்களுக்கு தெரியாத கூட அவர் எடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறேன். அவர் ஒரு குறுகிய ஒரு இடத்துல அவரை நம்மளை அடக்கவே முடியாது. நீங்கள் எது தொட்டாலும் அது அடுத்த நிமிஷம் அது சார்ந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் ஸோ ஒரு படிக்காத மேடை தான் ஆனால் அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். படிக்காத மேடைங்க ஒரு சிலருக்கு தான் விளக்கு இருக்குது, மற்றவங்க ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாராகத்தான் அவரை நான் பார்க்கிறேன்.
ஆக நம்மவருங்கிற பேரில் பல கிராமத்தில் பிள்ளைங்களை இன்னைக்கு அவர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அது சார்ந்து என்கிட்ட சொல்லும்போது அது ஏதாச்சும் ஹெல்ப் என்ன சொல்லுங்க, எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அடுத்த நிமிஷம் இந்த பிள்ளைங்களை படிக்கணும், எங்களுக்கு முதல்ல வந்து நிற்பாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்களாம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு உள்ளபடி எங்களுக்கான ஒரு பெருமை தான். ஸோ நடிப்பு என்பது அது தொழில் சார்ந்து, ஆனால் அதன் மூலமாக சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை பல விதத்தில் அதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வர வேண்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். கௌரவப்படுத்த வேண்டியவர்களை கௌரவப்படுத்த அவர் வருகை தந்திருக்கின்றார். அது நமது மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஆக அவரை மீண்டும் முறை நம் அனைவரின் சார்பாக அவரை நான் வரவேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருடன் சகோதரர் தொடர்ந்து ஒரு உழைப்பு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக ட்ரிபிள் பார்க்குறேன் நான். ஏன்னா ஏதாச்சும் செய்யணும் ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன். அவர் மற்றவங்க சொல்கிறாரு இவங்களாம் தூங்காமல் உழைச்சிட்டு இருக்காங்க, உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவர் தான் உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பார்க்கணும். ஸோ அவருடைய முயற்சியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இது நடந்திட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து நம்முடைய ஹானரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறாரு. விளையாட்டு மட்டும் வந்துடுறதில்லை, விளையாடுறீங்களா, நேஷனல் லெவலில் போகிறீங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் போகிறீங்களா, உங்களுக்கு நான் உதவித்தொகை தருகிறேன். ஜெயிச்சு மெடலோடு வரீங்களா, உங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தருகிறேன். ஜெயிச்சு முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு கெரியருக்காக 3% கோட்டாவில் உங்களுக்கு அரசு வேலையும் நான் தரேன் அப்படின்ற அதை ஒரு கெரியராக மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் எப்படியெல்லாம் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்காரு என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த பெஃபி கண்டிப்பாக பல சாதனைகளை வருங்காலத்தில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆக பெஃபியோடைய இந்த பணி தொடரட்டும். உங்களுக்கு உறுதுணையாக இன்றைக்குமே நாங்கள் இந்த அன்பின் நிகழ்ச்சி பையன் இன்றைக்கும் இருப்பான் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு அழைத்து எங்கள் கௌரவப்படுத்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இந்த